நமது ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய தியான பகுதி 23ஆம் சங்கீதம் 23 தியான வசனம் 5ஆம் வசனம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நிரப்புகிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம் ஆண்டவர் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அவர் நம்மை குறைவுள்ள ஆசீர்வாதங்களினால் அல்ல, அரைகுறை ஆசீர்வாதங்களினால் அல்ல, பரிபூர்ண ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிறைக்கிறவர் என்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினால் நம்மை நிறைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். துதியினால் நம்மை நிறைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். தொடர்ந்து இந்த நாளிலே தேவ வசனத்தினாலே நம்மை நிறைக்கிறார். தேவ வசனத்தினாலே நிறைந்திருக்கக்கூடிய அந்த அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வருகிறார். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. கொலோசையர் 3:16 நாம் வாசிப்போம் என்றால், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தை கர்த்தரை பக்தியுடன் பாடி என்பதாக சொல்லுகிறார். இங்கே அவர் சொல்ல வருகிற காரியம் என்ன? உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் அகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக, அதாவது நிறைவாய் தங்கியிருக்க வேண்டும் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் வசனம் நமக்குள்ளே வாசமாக இருப்பதற்கு முக்கியமாக நீங்களும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? வேத ஆராய்ச்சியாகும். அதைத்தான் பரிசுத்த யோவான் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலே குறிப்பிடுகின்றதான வேளையிலே, நீங்கள் வேத வசனங்களை தியானித்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டே என்பதாக குறிப்பிடுகிறார். வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்பதாக குறிப்பிடுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, வேத தியானம் செய்யும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். 119ஆம் சங்கீதம் 148வது வசனத்திலே தாவீது குறிப்பிடுகின்ற பொழுது, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளுகிறது என்பதாக குறிப்பிடுகிறார். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானிப்பதற்கு குறித்த காலங்களுக்கு முன்பாக நான் எழும்புகிறேன் என்பதாக சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வசனம் தியானிக்கப்படுவதற்காக நீ கொடுக்கிற நேரம் எவ்வளவு? ஆண்டவர் உன்னோடு பேசுவதற்கு நீ எவ்வளவு நேரம் அனுமதிக்கிறாய்? ஆண்டவருடைய வார்த்தையை நீ எவ்வளோ நேரம் தியானிக்கிறாய்? 92ஆம் வசனத்திலே, 119ஆம் சங்கீதம் 92வது வசனத்திலே, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இராதிருந்தால் நான் என் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன் என்பதாக குறிப்பிடுகிறார். 94வது வசனத்திலே, நான் உம்முடையவன், என்னை ரட்சியும், உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனத்திற்கு ஆழம் காண முடியாது, கரை காணாத ஒரு ஆழமான, நீ நான் நீந்தக்கூடாத அவ்வளவு ஆழத்திலே இருக்கக்கூடிய ஒரு மேலான கிருபை, அவைகளால் நீ நிறையப்படுகின்ற பொழுது நீ தேவனுடைய ரட்சிப்பின் மகத்துவமாக, ரட்சிப்பின் சாட்சியாக நீ உன்னை விளங்கச் செய்ய முடியும். அது மாத்திரமல்ல, நீ துக்கத்தில் அல்ல, துயரத்தில் அல்ல, நீ துன்பத்தில் அல்ல, தேவனுக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நான் உம்முடைய வேதத்தில் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், அது நாள் முழுவதும் என்னுடைய தியானமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய உள்ளம் ஆண்டவருடைய வசனத்தினால் நிறையப்பட்டால் மாத்திரமே இந்த தியானத்திற்கு நேராக நான் செல்ல முடியும். இல்லை என்றால் அதில் பிரயோஜனமே இல்லை. நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்பதாகவும் 119:11வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று தேவனுடைய வசனம் உனக்கும் எனக்கும் ஈவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வசனத்தினாலே நீ நானும் நிரப்பப்பட்டவர்களாக இருக்கிறோமா? வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சக்காலம் வருகிறது என்று சொல்லி நாம் பல உபதேசிகள் பேசுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம். என்றோ ஒரு நாள் அல்ல, இன்றையது வர ஆரம்பித்து விட்டது. வேத வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்சம் வந்து விட்டது. யாருடைய கரங்களிலும் இந்த நாட்களில் அதிகமாக எல்லாருடைய கரங்களிலும் காணப்படுகிறது என்னது? மொபைல். இந்த மொபைலை வைத்து கொண்டு இருக்கிறார்களே ஒழிய பரிசுத்த வேத வசனம் தூரமாக்கப்படுகிறது. ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்க, அதை இடையூறு செய்ய பிசாசானவன் உபயோகிக்கிற ஒரு தந்திரமான ஒரு ஆயுதம்தான் மொபைல் போன்ற சாதனங்கள் என்பதை நீங்களும் நான் மறந்து போகக்கூடாது. தேவன் எழுதி கொடுத்த வேத வசனங்களுக்கு விரோதமாக இன்று
செயல்படுகின்ற கருவிகளை நாம் முதன்மைப்படுத்துகிறோம். வேத வசனத்தை தூரமாக்குகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்றோ ஒரு நாள் வேத வசனம் பஞ்சம் அல்ல, இன்றே வந்து விட்டது. கவனமாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகின்ற காரியம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய கரங்களிலே எழுதி கொடுக்கப்பட்ட வேதத்தை வைத்து நீங்கள் தியானியுங்கள். ஆண்டவரால் எழுதி கொடுக்கப்பட்ட வேத வசனங்கள் அவைகளை தியானியுங்கள். நீங்கள் மற்ற இந்த இணையத்தின் மூலமாக நீங்கள் ஏறெடுக்கின்ற எந்த ஒரு காரியமும் அநேக குறுக்கீடுகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்முடைய மனதையும் சிந்தையை கெடுக்கக்கூடிய காரியங்கள் உட்புகுவதை நீங்கள் தானாகவே நீங்கள் அறிய முடியும். அவைகளுக்கு நீங்கள் இடம் கொடாதிருங்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிற அநேகர் தேவனுடைய வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சத்தை அவர்கள் பெற்று சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சோதனைகளில் அவர்களை தாங்கக்கூடிய தேவனுடைய கிருபையின் வசனம், அவர்களை விடுதலையாக்கக்கூடிய அவருடைய வல்லமையின் வசனம் அவர்களில் இல்லை. உலகம் முழுவதும் கொடிய பஞ்சம் உண்டாயிருந்த காலத்தில் எல்லாருக்கும் கொடுக்கத்தக்கதாக நிறைவான தானியத்தை யோசேப்பு தன்னுடைய பண்டக சாலையிலே வைத்திருந்தார். எல்லா தேசத்து மக்களும் தானியம் கொள்ளும்படியாக எகிப்தை நோக்கி வந்தனர், யோசேப்பை நாடி வந்தனர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை சூழ இருக்கும் பசியுள்ள உள்ளங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்களிலே என்னிலே தேவனுடைய வசனமாகிய தானியம் உண்டா? அந்த தானியம் 1, 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாக நாம் கொடுப்பதற்கு ஆயத்தமாக நாம் இருக்கிறோமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவுக்கு அடையாளமாக இருக்கிற போவாஸை குறித்து வேதத்தில் பார்க்கின்ற பொழுது, போவாஸ் ரூத்துக்கு வறுத்த பயிற்றை கொடுத்தபோது அவள் தான் திருப்தியாக புசித்ததோடு தன்னுடைய மாமியாருக்கும் கொடுக்கும்படி அதில் கொஞ்சம் மீதியாக வைத்திருந்தாள். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்போம் என்றால், அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சில அப்பங்களையும் மீன்களையும் கொண்டு திரளான ஜனங்களை போஷித்த பின்பாக அவற்றில் மீதியானவைகளை பல கூடைகள் நிறைய அங்கே எடுக்கும்படியான கிருபையை கொடுத்தார். நாம் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்ப வேண்டும் என தேவன் நம்மை குறித்த விருப்பமுடையவராக அவர் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபித்த கனியற்ற அத்திமரத்தை போலல்ல. நாம் மற்றவர்களுடைய பசியை ஆற்றக்கூடாதவர்களாய் அல்ல, பசி ஆற்றக்கூடியவர்களாய் நாம் நம்முடைய செயல்பாடுகள் மனுஷருக்கு முன்பாக பிரகாசிக்கும்படியான கிருபையை கட்டளையிட அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடுத்து பார்ப்போம் என்றால், நீதியின் கனிகளெல்லாம் நிறைந்திருத்தல் என்பதை பார்க்கிறோம். பிலிப்பியர் 1:10 பார்க்கிற பொழுது, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் மாத்திரமல்ல, என் ஆண்டவர் துதியினால் நம்மை நிறைக்கிறவராக மாத்திரமல்ல, தேவனுடைய வசனத்தினால் நம்மை நிறைத்து வசன வாழ்வு வாழ்ந்து மற்றவர்களை வசனமாகிய அந்த வழிகாட்டியின் மூலமாய் திருப்பி கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். தொடர்ந்து நீதியின் கனிகளால் நாம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எனவே அவர் நீதியின் கனிகளினால் நம்மை நிறைக்கிறார். ஆம், அப்போஸ்தலர் 9:36 பார்க்கின்ற பொழுது, தொற்காள் நற்கிரியைகளால் நிறைந்திருந்தாள் என்பதாக ஆங்கில வேதாகமத்தினுடைய மொழியாக்கம் சொல்கிறது. நீதியின் கிரியைகள் சமாதானத்திலே, அதாவது சமாதானத்தோடு நடப்பிக்கப்படுகின்றன. அவைகள் மனுஷருடைய கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு நோக்கோடு பிறர் காணும்படியாக செய்யப்படுபவை அல்ல. மனிதர்களுக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிற ஒன்றாக அல்ல, மாறாக அவை தேவனுடைய மகிமைக்காக மாத்திரமே நடப்பிக்கப்படுபவையாய் ஆகும் என்பதை யாக்கோபு 3:18 நாம் பார்க்கின்றோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தவறானவை நம்முடைய உள்ளத்தை நிரப்பிவிடாதபடிக்கு நீங்களும் நானும் சரியானவைகளால் அதை நிரப்பிக்கொள்ள வேண்டும் என்று திருவசனம் நம்மை எச்சரிக்கிறது. மத்தேயு 12:43 முதல் 45 நாம் வாசிக்கின்ற பொழுது, தன் இருதயமாகிய வீட்டை பெருக்கி ஜோடித்து வெறுமையாய் விட்டுவிடும் ஒரு மனுஷனுக்கு சம்பவிப்பதை குறித்து நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அதில் முன்பு குடியிருந்த அசுத்த ஆவி தன்னிலும் பொல்லாத வேறு ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து அதில் உட்புகுந்து அங்கே குடியிருக்கும் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதி திருச்சபையிலே பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும் அளவுக்கு தன் இருதயம் சாத்தானால் நிரப்பப்பட்டிருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அப்போஸ்தலர் 5:3 சொல்கிறது. நீங்களும் நானுமோ நம்முடைய இருதயமும் மனதும் நிரம்பி வழியும் அளவிற்கு
அவற்றை சரியான காரியங்களினால் நிரப்பி வைத்து கொள்ள வேண்டும். நிறைத்திருத்தல் அல்லது நிறைந்திருத்தல் ஏதோ ஓரிரு நாட்களுக்கு அல்ல, நம் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கும் மட்டுமாக அவைகள் நிலைத்திருக்க வேண்டும். ஆம், எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் பாத்திரம் ஏராளமாகவும் ஆச்சரியமான பிரகாரமாகவும் மகிமையாகவும் கிறிஸ்துவின் சகல நிறைவினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறது என்பதே நம்முடைய விசுவாச அறிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர் நம்மை தம்முடைய சகல நிறைவினால் நிரப்ப ஆவல் உள்ளவராக இருக்கிறார். செபிப்போம். எல்லாவற்றால் நிரப்புகிறீர்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை குறைவுள்ளவர்களாக அல்ல, நிறைவோடு கூட நீர் நிரப்பிக்கொண்டே இருக்கிறவராக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நிறைவை பெற்று அனுபவிக்கின்ற சுயநலக்காரர்களாக மாத்திரமல்ல, அது வழிந்தோடும் நிறைவாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களை எடுத்து பயன்படுத்தும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.